வருகிறோம். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்கள். மோனிஷா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் டி நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 3 கட்டம் நடைபெற்றிருக்கிறது. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு கடந்த 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இதில் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த செயற்குழு கூட்டம் தற்போது இன்று அவசரமாக நடைபெறுகிறது. இன்று காலை செயற்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் மாலை இன்று மதியம் மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றது. தற்போது அதைவிட கூடுதலான தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னதாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது முன்வைத்தது. ஆனால் 5 இடங்களை கொடுக்க திமுக முன்வந்ததாக தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.